ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் புறா முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொதல் பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி கைமணம் மாறாமல் வீட்டிலேயே பக்குவமாக செய்யப்பட்ட நம்ம மதுரை டு மலேசியாவோட பிரியாணி மசாலாவை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பிரியாணி மசாலாவோட வீடியோவை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக 2 புறா எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புறாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டி நல்லா மஞ்சப்பொடி தடவி எடுத்துக்கலாம். இப்போ புறா வாட்டி மஞ்சப்பொடி போட்டு தடவி எடுத்தாச்சு. புறா இந்த அளவுக்கு தான் நான் பீஸ் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய பீஸ் போட வேண்டாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா புறா உங்களுக்கு சுருங்கிடும் சீக்கிரம். ஃபஸ்ட்டு நம்ம புறா கறிக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அதே அளவு சோம்பு, கசகசா, இப்போது சும்மா ஒரு துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் புறா கறியை குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி பழம் போட்டுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினப்பட்டு நறுக்கி வச்சுருக்க புறா கறி எடுத்து போடலாம். புறா கறியை போட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது மிளகாய் சாந்து, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம மூடி போட்டுட்டு 3 விசில் போட்டுக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றிக்கினா போதும், அதிகம் ஊற்ற வேண்டாம். சாந்துலேயே நிறையா தண்ணி இருக்கும். இப்போ 3 விசில் வந்தாச்சு. பாருங்கள், தண்ணியும் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கறியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எதுக்கு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது புறா கறி. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு கறி. இப்போ நம்ம இந்த ரெசிபியை இதோட விடாமல் நம்ம கறியை மட்டும் பீசஸை ஃபுல்லாக எடுத்து முட்டைக்கறி மாதிரி, அதாவது புறா முட்டைக்கறி பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் இருக்க கறியை மட்டும் தனியாக எடுத்து முட்டைக்கறி பண்ணிவிட்டு குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். வாங்க இந்த முட்டை புறா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கடாயில் தான் முட்டைக்கறி பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கி. இப்போ நம்ம முட்டையை தனியாக கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா கிண்டிக்கலாம்.
இப்போ கிண்டி விட்ட முட்டையை நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சே கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம புறா கறியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். புறா கறியை சேர்த்து முட்டையும் புறா கறியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டையோட புறா கறி நல்லா சேர்ந்து டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஜீரகப்பொடி. இப்போ வந்து புறா கறி குழம்பையும் இது கூட ஊற்றினோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தாப்பில் எடுத்தால் தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், வறுத்த புறா கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான புறா குழம்பும் புறா முட்டை கறியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து புறா குழம்ப சாதத்தில் போட்டுக்கிட்டு இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் உங்களை சூப்பரான ரெசிபியில் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.